Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ராமநாதபுரம் மாவட்டம் இதம்பாடல் பெரிய கண்மாய் பகுதியில் பதிவெண் இல்லாத டிராக்டர்களை பயன்படுத்தி மணல் கடத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லிங்கேஸ்வரன் வந்து கேட்கலாம். லிங்கேஸ்வரன், விவரம் என விரிவாக வழங்கலாம். அபிராமி, ராமநாதபுரம் மாவட்டம் சிக்கல் மற்றும் ஏர்வாடி ஆகிய 2 ஊர்களுக்கு இடையே அமைந்துள்ள இதம்பாடல் பெரிய கண்மாய் பகுதிதான் இப்போது மணல் கொள்ளையின் புகலிடமாக மாறி இருக்கிறது. இந்த பகுதியில் உள்ள ஏழை எளிய விவசாயிகள் மற்றும் மண்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துல கண்மாயில் இருந்து இலவசமாக வண்டல் மண் எடுத்துக் கொள்ளலாம் என அரசு ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தது. ஆனால் அரசின் இந்த நோக்கத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட சில கும்பல் வண்டல் மண்ணை திருடி வணிக ரீதியாக வெளிச்சந்தையில் அதிக விலைக்கு விற்று பகல் கொள்ளையில் ஈடுபட்டு வருகிறது. இந்த சட்டவிரோத மணல் கடத்தலில் அதிரவைக்கு மற்றொரு உண்மை வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அதாவது கடத்தலுக்கு பயன்படுத்தப்படும் பெரும்பாலான டிராக்டர்களில் எவ்வித பதிவு எண்களும் இல்லை. சட்டத்தின் பிடியில் இருந்தும் காவல்துறையின் சோதனையிலிருந்தும் தப்பிப்பதற்காக இந்த தந்திரத்தை அவர்கள் கையாண்டு வர்றாங்க. அது மட்டுமின்றி ஓட்டுநர் உரிமம் இல்லாத விவரம் அறியாத சிறுவர்களை வைத்து இந்த ஆபத்தான கனரக டிராக்டர்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதனால் அந்த பகுதியில சாலைகள் எப்போது என்ன விபத்து நடக்குமோ என்ற அச்சத்திலும் பொதுமக்கள் உறைந்து போயிருக்கிறாங்க. விவசாயிகளின் பெயரை கெடுக்கும் இந்த செயல் கும்பல் குறித்து அந்த பகுதி மக்கள் வருவாய்த்துறை மற்றும் கனிமவளத்துறை அதிகாரிகளுக்கு பல முறை புகார்களும் அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் தொடர்ந்து மெத்தனம் காட்டி வருவதாக கிராம மக்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. அதிகாரிகளின் இந்த அலட்சிய போக்கு மணல் கொள்ளையர்களுக்கு மறைமுகமாக துணை போகிறதோ என்ற சந்தேகத்தையும் எழுப்பியிருக்கிறது. அதிகாரிகளின் இந்த மெத்தன போக்கு தொடர்ந்தால் இதம்பாடல் பெரிய கண்மாய் முற்றிலும் சீரிலிருந்து நிலத்தடி நீர் மற்றும் பாதிக்கப்படும் என சமூக ஆர்வலர்கள் எச்சரித்திருக்கிறாங்க. எனவே ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த விவகாரத்தை தலையிட வேண்டும். பதிவன் இல்லாமல் இயங்கும் மணல் கடத்தல் வாகனங்களை பறிமுதல் செய்ய வேண்டும். உரிமம் இல்லாமல் சிறுவர்கள் ஆபத்தான முறையில் டிராக்டர் ஓட்ட வைக்கும் நபர்கள் மீது வழக்கு பதிய வேண்டும். விவசாயிகள் என்ற போர்வையில் வண்டல் மண் கொள்ளையில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதியின் ஒட்டுமொத்த பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அபிராமி, தகவல்களுக்கு நன்றி லிங்கேஸ்வரன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.